நம்ம பணக்காரன் ஆகணும்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இல்லை இந்தியாவில் டாப் 1% பீப்புள் என்ன சேலரி வாங்குறாங்களோ அந்த சேலரி வந்து உங்களுக்கு ரீச் பண்ண தெரியணும். இப்போ நான் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த உடனே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸோ இல்லை டெய்லரிங் ஷாப் வைக்க போகணும்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த டொமைன் பிடிச்சிருக்கு, அந்த டொமைனில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அப்படி இல்லைன்னா அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த டொமைனில் வந்து மக்கள் எல்லாம் காமனாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எப்படி என் பிஸ்னஸ் மூலியமாக நான் சால்வ் பண்ண போகிறேன்னு பார்க்கணும். பிகாஸ் பிஸ்னஸ்ன்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் தான். இப்போ நீங்கள் வந்து ஜோவை கொண்டு வந்து ஸ்ரீதர் வெம்பு அவர் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன் நம்ம இந்தியாவிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தது தான் ஜோஹோ. இப்போ ஜோஹோட ப்ராடக்ட் வந்து மல்டி கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து திபேந்தர் கோயல் கொண்டு வந்து ஜொமேட்டோ கூட எடுத்துக்கலாம். மக்கள் எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நியர்பை என்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே என்ன மெனுஸ் இருக்குன்னு தெரியாமல் இருந்தது. பட் ஜொமேட்டோ வந்ததுக்கப்புறம் அந்த என்ன ஹோட்டல் இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸிங்கில் இருக்குது, அதுவும் ஆர்டர் பண்ண வீட்டுக்கே வந்து இல்லை ஆஃபீஸ்க்கே வந்து டெலிவரியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நீங்கள் ஜெப்டோ, ரேப்பிடோ, ஓலோ இது மாதிரி நிறைய பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜெப்டோ மாதிரி இல்லை ஜொமேட்டோ மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி அதில் வந்து நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் நாளைக்கு உங்களை விட யார் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட அந்த சர்வீஸ் தேடி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் அட்ரஸ் பண்ணாத ப்ராப்ளம், அவங்களா கொண்டு வராத ஒரு டெக்னாலஜி நான் என்ன கொண்டு வர முடியும்னு யோசிச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். செகண்ட் வந்து நான் இந்தியாவில் டாப் 1% பீப்புள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 lakh சேலரி வாங்கினா நான் வந்து பணக்காரன ஆகிடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் வந்து அதிகரிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து என்னோட 30% சேலரியில் வந்து என்னோட ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும். மிச்சம் இருக்க பணத்தை வந்து நான் வந்து சேவிங்ஸ், அதாவது கோல்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரி மல்டிபிள் வேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைமிங் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 9 to 9 ஜாப் இதை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களோட டைமை வந்து வேறு ஏதோ பிஸ்னஸ்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்லையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் அடைஞ்ச மாதிரி இருக்கும், கூட வந்து நீங்கள் பணக்காரன ஆன மாதிரி இருக்கும். ஸோ பணக்காரன ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இந்த 2 வழி தான். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வழிகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ, பை.